செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி கட்சியுடன் கூட்டணி என்ற தகவலுக்கு தாவேகா தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கட்சியுடன் கூட்டணி பேச்சு என்ற தகவலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் யாருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை எனவும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். இளவமுதன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறுவனரான முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி இருந்து வருகிறார். வரும் அடுத்த தேர்தலிலும் இந்த கூட்டணி தான் தொடரும் என முதலமைச்சர் தெரிவித்து வருகிறார். அதே நேரத்தில் தாவேகா தலைவர் விஜயுடன் அவருடன் இறக்கத்தான் இருக்கிறார். அவருடைய மாநாடு நடக்கும் போதும் வாழ்த்து தெரிவிக்கிறார். மற்ற நிகழ்வுகளுக்கும் பிறந்தநாள் போன்ற நல்வாழ்த்துகளும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது இருதரப்பில் இருப்பினும், ஆனால் சமீப 2 நாட்களாக ரங்கசாமியின் கட்சியும் விஜய் கட்சியும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்க இருப்பதான ஒரு தகவல் பரவி வருகிறது. அதைத்தான் தற்பொழுது கட்சியின் பொதுச் செயலாளரான என் ஆனந்த் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். தேர்தல் நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் தான் இறுதியானது, அவரோட முடிவுதான் இறுதியாகும். யூகங்களான உண்மைக்கு புறமான தகவலை யாரும் நம்ப வேண்டாம் என்று ஆனந்த் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை எழுது என்றால், முதல் கட்டதாக விஜய் கட்சி ஆரம்பத்திலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கலந்து பேசியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு மாநில கட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் என்ற பெயரில் ஆரம்பித்து இருமுறை ஆட்சி அமைத்திருக்கிறார். அதனால் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் அடிக்கடி விஜய் தொலைபேசி மூலம் பேசுவதும் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதும் இவர் வாழ்த்து தெரிவிப்பதும் இருந்த நிலையில் தான் இருக்கிறது. அதனால்தான் ரங்கசாமி விஜயுடன் கூட்டணி சேருவார் என்ற பேச்சு எழுந்தது. ஆனால் அதனை ஏற்கனவே ரங்கசாமி பலமுறை மறுத்திருக்கிறார். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அடுத்து எங்களது ஆட்சி தான் அமையும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்த நிலையில் தான் புஷி ஆனந்த் மறுத்து இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.